நருட்டோங்கிறது ஒரு அனிமே கிடையாது. அதை ஒரு வலினே சொல்லலாம். ஏன்னா நருட்டோல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு வலி நிறைந்த வாழ்க்கைங்கிறது இருக்கும். அந்த வலியையும் மீறி நருட்டோ, கக்காஷி மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸ் நர்வலியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இல்லைன்னா ஒபிட்டோ, நாகட்டோ மாதிரியான கேரக்டர்ஸ் தீய வலியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ நருட்டோல பெயின் சொல்ற மாதிரி எல்லாருமே வலியை உணர்ந்தவங்க தான். ஆனா இதுல இருக்கிறதுலே யாரு அதிகப்படியான வலியை அனுபவிச்சாங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லுவாங்க. இதுல பர்சனலா எனக்கு தோன்ற வலி நிறைந்த கதாபாத்திரம் யாருன்னா அது சாஸ்கே உச்சிஹா. ஏன்னு சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சாஸ்கேக்கு எந்த ஒரு குறையுமே இல்ல. ஒரு அழகான குடும்பம், தன்னை தோல்ல எப்பவுமே சுமக்கிற தான் அண்ணன், ஒரு கௌரவமான கிளான் நேம், இது எல்லாமே இருந்தது. அந்த ஒரு நாள் வர்ற வரைக்கும் ஒரு நாள் வீடு திரும்புறப்ப ஊர் முழுக்க தன்னுடைய இனத்து மக்கள், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பயத்தோட வீட்டுக்கு போன சாஸ்கே தன்னுடைய சொந்த அப்பா அம்மா தரையில ரத்தம் சொட்ட செத்து கிடக்கிறத பார்த்த உடனே பயத்துல உறைஞ்சு போயிடுறான். இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணது தான் மதிக்கிற தான் சொந்த அண்ணன் இட்டாச்சி உச்சிகான்னு தெரிஞ்சதும் சாஸ்கே பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறான். இதெல்லாம் ஏன்னு கேட்டதுக்கு இட்டாச்சி தன்னோட இனத்து மக்களை எப்படி கொன்னா அப்படிங்கிற விஷயத்த சாஸ்கேக்கு கென்ஜுட்சு மூலமா காட்டி அவனை வேதனைப்படுத்துறான். அது மட்டும் இல்லாம மங்கைக்கு ஷாரிங்கானுக்காக சாஸ்கே தன்னோட உயிர் நண்பனை கொல்லணுங்கிற விஷயத்தையும் சாஸ்கேவோட மனசுல ஆழமா விதைச்சிட்டு போறான். இது நடக்கிறப்ப சாஸ்கேக்கு வயசு வெறும் 7. எல்லாத்தையும் இழந்த சாஸ்கேவோட வாழ்க்கையில தனிமை மட்டும்தான் இருக்கு. அப்பதான் நருட்டோ அவன் வாழ்க்கையில வரான். நருட்டோ சாஸ்கேக்கு ஒரு உயிர் நண்பனா ஆனது மட்டும் இல்லாம வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கப்பதான் இட்டாச்சி மறுபடியும் ஊருக்குள்ள வரான். வந்தவன் சாஸ்கேவை அடிச்சு போட்டு அவனோட பழி உணர்ச்சியை வெறியா மாத்திட்டு போறான். இதனால சாஸ்கே சக்தி வாய்ந்தவனா மாறணும்னு நினைச்சு ஒரோச்சிமாரு கூட போய் சேர போறான். இதை தடுக்க நினைச்ச நருட்டோ கூடயும் சாகுற அளவுக்கு சண்டை போட்டுட்டு ஒரோச்சிமாரு கூட போய் சேர்றான். ஒரோச்சிமாருக்கு தான் உடல் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற விஷயம் சாஸ்கேக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் சாஸ்கே தன்னுடைய 15 வயசு வரைக்கும் ஏகப்பட்ட பயிற்சியையும் தவறுகளையும் செய்யறான். ஒரு கட்டத்துக்கு மேல இட்டாச்சி கூட சண்டை போட்டு இட்டாச்சியை கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எதையுமே இத்தாச்சி வேணும்னு செய்யல. தன்னுடைய கிராமத்துக்காக தான் இத்தாச்சி இப்படி ஒரு தியாகத்தை பண்ணான்னு தெரிஞ்ச உடனே சாஸ்கே கோவத்தோட உச்சத்துக்கே போறான். உடனே ஒபிட்டோவோட சேர்ந்து கிராமத்தையே அழிக்க நினைக்கிறான். அப்பதான் ஈடோ டென்சே இட்டாச்சி வந்து சாஸ்கேக்கு உண்மையை புரிய வைக்கிறான். உண்மையை புரிஞ்சுக்கிட்ட சாஸ்கே மக்களுக்காக போர்ல சண்டை போடுறான். நருட்டோவோட சேர்ந்து போரையும் முடிச்சு வைக்கிறான். இதுக்கப்புறம் அமைதி தான் நிலவணுங்கிற எண்ணத்துல சாஸ்கே இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட வெறுப்பையும் பழியையும் தானே தனியாலாம் ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணி இந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு உலகத்தை ஒரு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து அமைதிப்படுத்தலாம்னு முடிவு பண்றான். இதனால நருட்டோக்கும் சாஸ்கேக்கும் சண்டை நடந்து சண்டையோட முடிவுல ஒரு கையை இழந்தது மட்டும் இல்லாம சாஸ்கே தோத்தும் போறான். செஞ்ச குற்றத்துக்காக சாஸ்கேவை சிறையில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னதான் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சண்டை இன்னும் முடியல. இறுதியில கடைசி ஷினோபி பொருட்டோவை காப்பாத்துறதுக்காக பாடுபட்டு சிஞ்சுவால த டிவைன் ட்ரீல சாஸ்கே உச்சியா வாழ்க்கை முழுக்க அடைபட்டு கிடக்குறான். இது மாதிரியே உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க.